நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது பல நாடுகளில் தமிழர்கள் போர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இந்தியாவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், பர்மாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும். ஆனால் இலங்கையில் நடந்த அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இனப்படுகொலையை மட்டுமே மையமாக வச்சு நாம் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய அளவு வளர்ந்ததுக்கு இந்த ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை அப்படின்றது மிக முக்கியமான காரணம். எத்தனை நாடுகளில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை ஏன் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு அடித்தளமாக ஒரு ஆணிவேராக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போர் நடந்த விதமும், அங்கே மக்கள் கொல்லப்பட்ட விதமும், அங்கே உயிர் பிழைத்தவர்களுக்கு நடந்த கொடுமையும் தான் இங்கே ஒரு மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த போரில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்பை நமக்கு தெரிவிக்கணும். அதாவது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டில் தமிழர்கள் அப்படின்ற அடிப்படையிலேயே அங்கே நடந்த அந்த கொடுமைகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க. பல இயக்கங்கள் உருவாச்சு, அரசியல் கட்சிகள் வந்தது. ஆனாலும் பலர் நம்மளால் முடிஞ்சதை இதை இப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆய்வு செஞ்சு புத்தகங்களாக வெளியிட்டவங்களும் இருக்காங்க. அப்படி நான் படித்த புத்தகத்திலிருந்து ஒரு சில வழிகள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்ன சில வார்த்தைகள், அவர்களுடைய வழிகள், நான் உணர்ந்த என்னை பாதித்த சில வரிகளை இந்த காணொலியில் இந்த மே 18 முன்னிட்டு அதை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, பருத்தித்துறையில் இறங்கினோம். துப்பாக்கியின் குரூர வாசகத்தில் சுகம் காணும் வீரர்கள் இருவர் எங்களை வழிநடத்தினார்கள். இல்லை, வழிகாட்டினார்கள். அவர்கள் குறித்திருந்த இடத்தில் நிறுத்தப்பட்டோம். சுற்றிலும் இராணுவ வீரர்கள் நின்றார்கள். வீடியோ கேமராக்கள் தயார் நிலையில் இருந்தன. எமக்கு விடுதலை அளித்து அதை வெளி உலகுக்கு அறிவிக்கப் போகிறானோ என நினைத்து கொண்டிருந்த போது, எல்லோரும் உங்கள் உடுப்புகளை அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக நில்லுங்கள் என்ற மானங்கெட்ட குரல் இடியென இறங்கியது. நாங்கள் அதிர்ந்து போனோம். முகத்தில் கைப்பொத்தி விம்பி அழுதோம். வெடி ஓசிக்கும் பழக்கப்பட்டவர்களின் காதில் விம்மல் புரியாமலே போனது. கறிக்கடைக்காரனின் ஜீவகாருண்யம் பேசியது போலானது. எம்மை சுற்றி என் தந்தை நின்றார், என் தாய் நின்றார். எம்மோடு கடல் பயணத்தில் உயிர் மூச்சின் அனலோடு வந்த உடன்பிறவா சகோதர சகோதரிகள் நின்றார்கள். இன்னும் சிலருக்கு உடன்பிறப்புகள் நின்றார்கள். அதாவது ஒரு பெண்ணை பார்த்து அவர்கள் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் நிர்வாணமாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒன்றா இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை இங்கே இந்த போரில் உயிர் பிழைத்த பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதை தான் இவரில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இன்னொரு இடத்தில் நாங்கள் கண்ணார பார்த்த மற்றொரு கொடுமை. ஒரு தாய் அழுது தமது குழந்தையை மடியில் கிடத்திருந்தாள். மண்ணில் சிதறடிக்கப்படாது இன்னும் சுரந்து கொண்டிருக்கும் தம் பாலை உணவாக புகட்டி கொண்டிருந்திருக்கிறாள். குழந்தையும் மகிழ்ச்சியோடு சுவைத்திருக்கிறது. இதனிடையே எங்கேயோ இருந்து வந்த ஷெல் அந்த தாயின் கழுத்தில் பட்டிருக்கிறது. அவள் அப்படியே குழந்தையின் மேல் தன் முகத்தை புதைத்து செத்து கிடந்தாள். தாய் இறந்தது குழந்தைக்கு தெரியவில்லை. பசியாராத குழந்தை பால் இல்லாது வறண்டு போன மார்பு காம்பினை சப்பி பார்த்துவிட்டு ஒன்றும் வராததைக் கண்டு கதறி கொண்டிருந்தது. இத்துயரை பார்த்து கொடுந்துயரம் உற்றோம் நாங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. எங்களுடன் சேர்ந்து ஒரு குடும்பம் நடந்து வந்தது. அந்த குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருந்தார்கள். 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இருந்தார். அவர் அந்த பிள்ளைகளின் தந்தை என்று நினைக்கிறேன். அவரது மனைவி, மாமா மற்றும் தாத்தா ஆகியோரும் அதில் இருந்தார்கள். எங்கும் ஷெல் விழுந்து கொண்டே இருந்தது. தப்பித்தபடியே எங்களைப் போலவே ஓடிக்கொண்டிருந்தார்கள். இடறி விழுந்த குழந்தையையும் அள்ளிக்கொண்டு மறைவிடம் தேடினார்கள். ஷெல் விழுந்தது. அவர்கள் நின்ற இடத்தில் ஒரே ஒரு ஷெல் விழுந்தது. அந்த நபர் இறந்தார். அவரது மனைவி இறந்தார். மாமாவும் தாத்தாவும் இறந்தார்கள். 4 பிள்ளைகளும் அனாதையாய் நின்றார்கள். கண்ணுக்கு முன்னாடியே ஒரு குடும்பம் அழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அனாதையாகுவாங்க. பார்த்தீங்களா? படங்களில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் உண்மையிலேயே இது நடக்கும்பொழுது அந்த இடத்துல இருந்த அந்த குழந்தைகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு சம்பவத்தோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன்.
5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சத்து குறைவாக இருக்கும் என்று சொல்லி அந்த வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொன்னார்கள். முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி பகுதியில் உள்ள அவ்வளவு சனமும் ஒரு இடத்தில் ஒடுங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேர் பிள்ளைகளோடு வந்திருந்தார்கள். சிலர் பயத்தில் வராமல் இருந்திருப்பார்கள். இந்த இடத்தில் கிபிர் ஆர்ட்லரி குண்டு கேனான் அடித்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அடிச்சான் சிங்கள பிணைத்திணைக்காரன். பிள்ளையை கையில் ஏந்தி ஏக்கத்துடன் நின்ற தாய் அப்படியே சிதைந்து விழுறார். தான் உயிருடன் இருக்க தன் கையில் இருந்த குழந்தையின் தலை சிதைந்து உருகுலைந்து இருப்பதை பார்த்து தாய் பதறி கதறி மூச்சையாகிறாள். சில பிள்ளைகளின் வயிற்றில் குடல் வெளிவந்து கிடக்கிறது. ரத்தம் எல்லார் முகத்திலும் சிதறி இருக்கிறது. கால் பிளந்து கை இழந்து ஏறக்குறைய எல்லா குழந்தைகளும் சிதைந்த உடலுடன் கிடந்தார்கள். பாதி குழந்தைகள் அங்கும், இன்னும் அதிக எண்ணிக்கையில் மருத்துவமனையிலும் வந்து சேர்த்து போனார்கள். அதாவது ஒரு இனத்தை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களையோ இளைஞர்களையோ அழிக்கிறத காட்டிலும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை முழுசாக அழிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த இனம் அடுத்தடுத்து வளராது. இருக்கிறவங்களும் அடிமைகளாகவே வாழ்ந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இப்படி ஒரு பெரிய கொடுமையை தமிழ் இனத்தில் பிறந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைகளுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். நான் படித்த இந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப காலமாக நான் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாலும் ஈழம் சார்ந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தப்போ நான் இருந்த பகுதியில் குறிப்பாக சேலம் சைட்லாம் நிறைய அந்த புத்தகங்கள் அப்படின்றது கிடைக்காம இருந்தது. அப்போது பெங்களூருக்கு வர்றப்போ சேலம் பஸ் ஸ்டாப்லேருந்து நான் வாங்கின ஒரு புத்தகம் தான் ஈழ யுத்தத்தின் சாட்சிகள் அப்படின்னு சும்மா சைசீலன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான புத்தகம் அப்படின்றது நான் சொல்ல விரும்பல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது இந்த நம்மள மாதிரி என்ன மாதிரி தமிழ் தேசியத்தை உள்ளே வரவங்க இந்த ஈழ அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அடித்தளம் போடுறதுக்கான ஒரு புத்தகமாக இது இருக்கும். முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள்.